நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே. இந்த பதிவுல திருக்கொள்ளிக்காடு கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். ஏழரை சனி, மங்கு சனி, பொங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் இடர்களையும் போக்கக்கூடிய தலம்தான் இந்த திருக்கொள்ளிக்காடு. அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா மனிதர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் தவம் இருந்து இறைவனை தரிசனம் பண்ணி பலனடைந்த திருத்தலங்கள் நம்ம நாட்டுல பல இருக்கு. ஆனா தேவர்களில் ஒருவராகிய சூரிய பகவானும் நவ கிரகங்கள்ல ஒருவராகிய சனி பகவானும் தவம் இருந்து இறைவனை தரிசித்த ஒரே தலம் இந்த திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் மட்டும்தான். இந்த கோவிலை பற்றியும் அதனோட மகிமைகளை பற்றியும் தான் இதுல பார்க்க போறோம். அப்பாவும் மகனும் தவம் இருந்து சாப விமோச்சனம் பெற்ற ஒரே திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு தான். இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு கையில ஏர் கலப்பையோடையும் இன்னொரு கையில காகத்தோட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியும் அபயவரத முத்திரையோட காட்சி தருவார். ஏற்கலப்பையோடு காட்சி தரக்கூடிய இந்த சனி பகவான் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை போக்கக்கூடியவர் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. திருநள்ளாரை விட சிறப்புமிக்க தலமாக இத்தலம் சொல்லப்படுகிறது. ஆனா பலருக்கு இதோட மகிமை தெரிவதில்லை. திருநள்ளாரை விட ஏன் இந்த தலத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இந்த கோவில்ல இருக்கு. அதாவது சிவபெருமான் பெயர்ல நெருப்பு இருக்கிறது, அக்னிபுரீஸ்வரர்னு இருக்கு இல்லையா, அதனால பார்வதியின் பெயர்ல பஞ்சு இருக்குது. ஏன்னா மிருதுபாத நாயகி அப்படிங்கிறது அம்பாலோட பேரு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா பஞ்சினும் மெல்லடியால் அப்படிங்கிறத அர்த்தம். அதனால பஞ்சு அம்மன் பேர்ல இருக்கு, சிவனோட பேர்ல நெருப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்துல பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருக்குது. இந்த கோவிலோட மூலவரான அக்னிபுரீஸ்வரரோட திருமேனி பார்த்தீங்கன்னா சற்று சிவந்த நிறமாக இருக்கும். மற்ற கோவில்கள்ல இது மாதிரி பார்க்க முடியாது. நலன் பத்தி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த நலன் என்னும் மன்னன் ஏழரை சனியின் தாக்கத்தால பாதிக்கப்பட்டு இருந்தப்ப அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச தலம் திருநள்ளாறு. ஆனா தான் இழந்த பதவி, நாடு, குடும்பம் எல்லாமே அவர் திரும்ப பெற்றது இந்த திருக்கொள்ளிக்காடு தலத்துலதான். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு அருகில தனி சன்னதியில கோவில் கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி தாயார். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு பக்கத்துல மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க. இந்த திருக்கொள்ளிக்காட்டுல மட்டும்தான் பொங்கு சனீஸ்வரரையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்தாப்புல நம்ம பார்க்கலாம். இவங்களை மனதார வேண்டிக் கொண்டாலே போதும், மங்கள காரியங்கள் அனைத்தும் சீரும் சிறப்பமாக நடக்கும், ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மகாலட்சுமி தாயும் சனீஸ்வரரும் இருக்கிறதுனால அந்த நலனுக்கு தான் இழந்த நாடு, சொத்து, குடும்பம் அனைத்தும் இந்த தலத்துல தான் திரும்ப கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். இந்த தலத்து இறைவன் அருளால சனிதோஷம் நீங்க பெற்ற திரிபுவன சக்கரவர்த்தி தானமாக தந்த 120 ஏக்கர் நன்சை கோயிலை சுத்தி இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் கோயில் நிர்வாகத்துல தான் அது இருக்கு. எந்த ஒரு சனீஸ்வரர் தலத்திலையும் பாத்தீங்கன்னா வில்லேந்திய சனீஸ்வரர் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா கைகள்ல கலப்பையும் காகத்தோட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியும் அபயவரத முத்திரையும் காட்சி தரக்கூடிய ஒரே தலம் இந்த திருத்தலம் மட்டும்தான். ஒரு சமயம் சூரியனாரோட மனைவி உஷாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சூரியனோட உஷ்ணம் தாங்க முடியாம அவங்க சூரியனை விட்டு விலகி போறாங்க. அப்ப அவங்க தன்னோட நிழலாக சாயாதேவியை சூரியனாருக்கு மனம் செஞ்சு வைக்கிறாங்க. சாயாவாலையும் சூரியனோட தகிப்பை வெப்பத்தகிப்பை தாங்க முடியல. அதனால சூரியனார் நொந்து போறாங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திருக்கொள்ளிக்காடுங்கிற இந்த திருத்தலத்துக்கு சிவனாரை நினைத்து தவம் புரியுறாங்க. அப்ப சூரிய பகவானின் தவத்துல மகிழ்ந்த ஈசன் இந்த தலத்துல அப்பதான் சூரியனாருக்கு காட்சி தர்றாங்க. அதன்படி சூரியனார் உஷா தம்பதிக்கு யமதர்மரும் சூரியனார் சாயா தம்பதிக்கு சனீஸ்வரரும் மகனாக அவதரிக்கிறாங்க அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது. நவ கிரகங்கள்ல ஒரு கிரகமாக இடம் பிடிக்கிறாரு சனீஸ்வரர். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம், தன்னை கண்டு எல்லாருமே நடுங்கி போறாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம், வருத்தம். ஏன் நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு வருத்தம். அப்ப தந்தை தவம் புரிந்தா இந்த திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்துக்கு இவரும் வர்றாரு.
அப்ப கடும் தவம் புரிகிறாரு, சிவபூஜைகள்லாம் செய்யறாரு. அப்ப சிவன் காட்சி தந்து இவர் சிவனோட அருளால பொங்கு சனியாக மாறுறாரு. அதனாலதான் அப்பாவும் மகனும் ஒரே இடத்துல தவம் புரிந்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால நிறைய மகிமைகள் இந்த தலத்துக்கு இருக்கு. புராணங்களின்படி சூரிய பகவான் தவம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதால இந்த இறைவனுக்கு அக்னிபுரீஸ்வரர், அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்தது. எல்லா கோவில்லையும் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எப்படி இருக்கும், ஒருவரை ஒருவர் பார்க்காத மாதிரி, நேரடியா பார்க்காத மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் பாத்தீங்கன்னா பா வடிவத்துல 9 கிரகங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருக்கும். இந்த தலத்துல இறைவனே சக்தி படைத்தவர் அப்படிங்கிறதுனால இங்கு இருக்கும் நவகிரக நாயகர்கள் தங்களோட கெடுதலான சக்திகளை இழக்கின்றனர். இந்த தலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு நேரா பைரவர் இடம் பெற்றிருப்பார். இந்த தல விருட்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்துல நம்ம கருப்பு துணி வீட்டுல இருந்தும் கொண்டுட்டு போலாம், அங்கேயும் விற்கும் பார்க்கலாம். அந்த கருப்பு துணியில வாழைப்பழத்தை 2 வாங்கி அதை கட்டி அதை அந்த மரத்துல நம்ம கட்டி விட்டுட்டு வரணும். இப்படி செய்யறதுனால சனி பகவானோட 7.5 சனி, மங்கு சனி, பொங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, இந்த சனி பயிற்சிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கெடுதலான பலன்கள் ஏதும் ஏற்படாமல் நன்மைகளை அள்ளித் தருவார் சனி பகவான் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே அந்த நீலப்பூ இருக்கு இல்லையா, சங்கு பூ, அந்த பூவும் விற்கும். இதை வாங்கி நம்ம சனி பகவானுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில 22 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த கோவில் இருக்கு. மன்னார்குடி வழியாகவும் நீங்க போகலாம். மன்னார்குடிக்கு அருகிலேயே இந்த தலம் இருக்கு. இந்த தலத்துல மட்டும்தான் நீங்க நவகிரகங்களை இப்படி பா வடிவத்துல பார்க்க முடியும். மகாலட்சுமி சனி பகவானுக்கு அருகில இருக்கிறத பார்க்க முடியும். சனி பகவானுக்கு நேரா பைரவர் காட்சி தருவதையும் பார்க்கலாம். மற்ற தலங்கள்ல இது மாதிரி எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் திருநள்ளாரை விட சிறப்பு பெற்ற தலம் இந்த தலம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.